தொகுதி மறுசீரமைப்பு அநீதிக்கு எதிராக நாம நடத்திட்டு இருக்கிறது போராட்டம் இல்லை, போர். போர்கள் ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை. முதல்ல சமூக நீதி போர். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வந்தப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல திருத்த வச்சது தமிழ்நாடு தான். அடுத்து மொழி போர். தாய் கொடுத்த உயிரை தாய்மொழிக்கு தந்த கட்டாய இந்திய விரட்டிய வீரம் சுரிந்த வரலாற்றுக்கு சொந்தமன் நம்முடைய தமிழ்நாடு. இந்த போர்ல தான் நேருவினுடைய உறுதிமொழியும் வந்துச்சு, பேரறிஞர் அண்ணாவுடைய இருமொழி கொள்கையும் உருவாக்கினார். இப்போது நடக்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் உரிமைக்கான போர். ஏன் இந்த போர்னா, இந்திய விடுதலைக்கு பிறகு இந்திய நாட்டில் பசியும் வறுமையும் அதிகமாகி இருக்கு. இதை சரி செய்யணும்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொன்னாங்க. அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நாட்டோட முன்னேற்றத்தையும் தேச நலனையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில், அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, தமிழ்நாடு இன்னும் பல மாநிலங்களும் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை முறையாக செயல்படுத்தணும். இப்போ என்னடான்னா, உங்க மாநிலத்து மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறோம்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னா, இதே காலகட்டத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தாமல் இருக்கிற சில மாநிலங்களுக்கு தான் விகிதாச்சாரப்படி அதிக இடம் கிடைக்குது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 1971 சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 1971 தமிழ்நாட்டுடைய சென்சஸ் படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 4 கோடி. உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை 8 கோடி. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி. ஆனா உத்தரப்பிரதேச மக்கள் தொகை 20 கோடிக்கு மேல் இருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு அவங்களுக்கு 3 மடங்கு வித்தியாசம். இப்படி இருக்கும்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா அது நியாயமாக இருக்குமா? இதை உணர்ந்துதான் இந்திரா காந்தி அவர்களும் வாஜ்பாய் அவர்களும் தொகுதி மறுசீரமைப்பு முடிவை தள்ளி போட்டாங்க. இந்த திட்டத்தை இவ்வளவு அவசரமாக மோடி செய்ய வேண்டிய ரகசியம் என்ன? இப்படி ஒரு அநீதி நடந்தா நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய குரல் வலுவிழந்துவிடும். நம்முடைய எம்பிக்களுக்கு பவர் இல்லை, எம்பிக்கள் பவரே இல்லை. டெல்லி அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டை பற்றி சிந்திக்குமா? நமக்கு எந்த திட்டமாவது கிடைக்குமா? தென்னிந்தியாவிலிருந்து பிரதமர் உருவாகணும்னா நடக்காது. இனி அதை நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சொந்த நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாந்தர குடிமகளாக மாற்றப்படக்கூடியதை அனுமதிக்கலாமா? இந்த ஆபத்து தான் தொகுதி மறுசீரமைப்பு. நம்ம என்ன கேட்கிறோம்? கூட்டாட்சி தத்துவத்தை ஒழிக்க நினைக்காதீங்க. வரி பணத்தை மட்டும்தான் தமிழ்நாடு உங்களுக்கு தரக்கூடியது தேவையா? வரி பணத்தை நம்ம தரோம், அதை பற்றி தராங்க. பாஜகவோட அதிகாரத்தை முறை அடக்கிற காலம் வந்துருச்சு. தலைவர் கலைஞர் பராசக்தியில ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்திச்சிருக்குன்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி நம்ம நாடும் எத்தனையோ பிரதமர்களை சந்திச்சிருக்கு. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் மாதிரி மாநிலங்களை நசுக்கினவங்க யாருமே கிடையாது. இத்தனைக்கும் குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ மாநில உரிமைகளை பற்றி வக்கணையா வாய்கிழைய பேசிக்கிட்டு இருந்தார். என்னென்ன பேசினாரு? ஒன்றிய அரசு வரி வருவாயிலிருந்து மாநிலங்களுக்கு 50 விழுக்காட்டை தர வேண்டும் என்று சொன்னார். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு சொன்னார். ஒன்றிய அரசுகளுடைய அதிகார குவிப்பை கடுமையாக எதிர்த்தார். இதெல்லாம் குஜராத் முதலமைச்சராக மோடி அவர்கள் சொன்னது. ஆனால் இப்போ
மாநில அதிகாரங்களை பறித்து ஒன்றியத்தில் குவிக்கிறார். மாநிலங்கள் உரிமையை கேட்கறது வேப்பங்காயா இப்ப கசக்குது. மொத்தத்தில் கூட்டாட்சி கருத்தில குடிதூண்டி புதைச்சிக்கிட்டு இருக்காரு. முதல் முறையா மோடி அவர்கள் பிரதமரானப்போ நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி ஒவ்வியமா விழுந்து ஒரு கும்பிடு போட்டார் அந்த நம்முடைய பிரதமர் அவர்கள். இப்போ நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கே ஒரே அடியாக கும்பிடு போடணும்னு நினைக்கிறார். அதுதான் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு. மகளிர் இடஒதுக்கீடுன்னு அவங்க சொல்றது பொம்மாத்து வேலை. உண்மையிலே அதுதான் நோக்கம்னா 2023 மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றின போது 2029 பிறகு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா மகளிர் முன்னேற்றம் இவங்க நோக்கம் இல்லை. இவங்க நோக்கம் RSS விரும்புகிற ஒரே நாடு ஒரே அரசு. அதுக்காகத்தான் அரசியல் சட்டத்தை காலில் மிதிச்சு இவ்வளவு அட்டுழியங்களையும் செய்கிறாங்க. இதை எப்படி தமிழ்நாடு பொறுத்துக்கொள்ள முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற கடைகோடி மனிதர்களும் இன்னைக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அநீதிக்கும் ஆதரவா பேசுகிற ஒரு மனிதர் இருக்கிறார்னா அவர்தான் அரசியலில் அவமானமாக பார்க்கப்படுகிற அடிமை சாமி. புரியுதா? அடிமை சாமி யாரும் சொல்றேன்னு. இன்னைக்கு நாட்டில் இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. பழனிசாமி என்ன பேசி இருக்காருன்னா, டீலிமிட்டேஷனால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வராதுன்னு அமித்ஷா சொல்லியிருக்காருன்னு பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு அமித்ஷாவே சொல்லிட்டாருன்னு பழனிசாமி பேசுகிறார். ஒன்றிய அரசு சிறப்பாக செய்வாங்கன்னு பேசி இருக்கிறார். அமித்ஷா எங்க சொன்னார்? தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்க என்ன கேட்டோம்? நாடாளுமன்றத்தில் வச்சு பிரதமர் வாக்குறுதி தர வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களுக்கு பேப்பர்ல சட்டபூர்வமா நாடாளுமன்றத்தில் உறுதிமொழி வேணும். 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி அளவு இருக்கும் என்கிற உறுதிமொழி வேணும். தேர்தல் கூட்டத்தில் அமித்ஷா சொன்னதையெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். கூட்டணியில் இருக்கக்கூடிய பாவத்துக்கு அடிமை பழனிசாமி வேணா அதையெல்லாம் நம்பலாம். திமுக ஆளக்கூடிய தமிழ்நாடு வேல்யூ இல்லாத உங்களோட வெற்றி வார்த்தைகள் நம்பாது. பழனிசாமி இப்ப தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாரு. ஆபத்து வரும் பின்ன பழனிசாமி லா பாயிண்ட் வரும் முன்னேன்னு இதை நாம் எச்சரிக்கையாகத்தான் பார்க்கணும். தனி மனிதர்கள் விட நமக்கு தமிழ்நாடு தான் பெருசு. எனவே தமிழ்நாட்டை வட்டமிடக்கூடிய பாஜக பருந்த விரட்டி அடிக்கணும். டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜின் சொல்லிக்கிட்டு டெல்லியோட ரிமோட் கண்ட்ரோலுக்கு அடிமைகள் தமிழ்நாட்டில் ஆடக்கூடாது. அதுக்காகத்தான் ராசிபுரத்தில் மதிவேந்தன் அவர்களுக்கும் திருச்செங்கோட்டில் ஈஸ்வரன் அவர்களுக்கும் நாமக்கல்ல ராணி அவர்களுக்கும் சேந்தமங்கலத்தில் பூமலர் அவர்களுக்கும் குமாரபாளையத்தில் எஸ் பாலு அவர்களுக்கும் பரமத்தி வேலூர்ல மூர்த்தி அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க முட்டை சப்ளெல்லாம் நாமக்கல் தான் இல்லையா? அப்படிப்பட்ட நீங்க என்டிஏ தமிழ்நாட்டுக்கு விரோதமான கூட்டணிக்கு நாமக்கல்ல பெரிய முட்டையா போட்டு அனுப்பணும். மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியை
ஆதரிக்க வேண்டும் என்று கலைஞரின் மகனா கேட்கிறேன். அடுத்து அமையவுள்ள நம்ம திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் எங்க சாதனைகளை நாங்களே முறியடிப்போம். இது உங்களுக்கு நான் தரக்கூடிய கேரண்டி, ஸ்டாலின் தரக்கூடிய கேரண்டி. நல்லாட்சியை தொடர்ந்திட ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் என்று கேட்டு வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.